I don't think I'm a creative person, no. It is a lie, okay? No, I'm an engineer. Engineering-ன்றவங்க வந்து they are grounded people. They don't dream. They do things. The moment you start thinking about implementation, Okay. நீ உன்னோட imagination will get constricted. So imagine பண்ணும்போது வைல்டாக இருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிரவுண்டடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். And engineers do the grounded implementation, so they cannot afford to dream. Don't believe GPT blindly. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் GPT வழியாக தெரிஞ்சுக்கிறேன், அதை மட்டும் ட்ரையே பண்ணாதீங்க. Because அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் is either incorrect or outdated. Don't use GPT for knowledge tasks. Bullet points எடுக்கிறது, கிராமர் கரெக்ட் பண்ணுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணுறது, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினா அதில் வந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்து படித்தாங்க. அந்த பசங்களை வந்து ப்ராப்ளி ஐ கீப் தம் அட் பார் வித் சம் ஒன் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ப்ராக்டிஷனர்ஸ்க்கு இருக்கிற கிளாரிட்டி இந்த செகண்ட் இயர் பசங்களுக்கே இருக்குது. என்னோட பிரைமரி மோட்டிவேஷன் வந்து இஸ் மிஸ்டர் சேர்மன். ஹீ இஸ் ஃப்ரம் த இன்ஜினியரிங் வேர்ல்டு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க வேறு ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க யூஸ்வலாக. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் திங்கிங் லைக் அன் இன்ஜினியர் அண்ட் இப்போ கோகுல் இஸ் ஆல்சோ திங்கிங் லைக் அன் இன்ஜினியர். அது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. என் கிளாஸில் ஒருத்தர் தான், ஹீ யூஸ் டு டூ ஸ்டாக் ப்ரோக்கிங். நான் சொல்கிறது லேட் 90s. ஐ did not even know what stock was back then. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, என்னால முடியல. அதெல்லாம் போய் கேட்பேன், நான் வெக்கமே பட மாட்டேன். when it comes to inquisitiveness or knowledge acquisition, I am shameless. So the வந்து thumbnail வந்து கோட்டா போடலாம் சொல்லி. Yeah, போடலாம். Being shameless is great. Hi everyone, I am Gopinath, currently pursuing my pre-final year in mechanical engineering at Chennai Institute of Technology. Today we have with us Dr. Sudarsun. Sir, hi, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தீங்க, த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் ஆஃப்டர் தி செஷன் கெட்ஸ் ஓவர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறமும் வந்து they are like started to shoot their questions to you. ஸோ அப்பயுமே வந்துட்டு லைக் யூ ஆர் ஹேண்ட்லிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிரேட் வே, லைக் பொறுமையாக பேசிட்டு ஒருத்தருக்கும் யூ ஆர் லைக் கிவிங் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன். ஹவு டு ஹேண்டில் தீஸ் மெனி பீப்புள் இன் லைஃப், லைக் ஒரு பீட் யுவர் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் ஆர் பீட் இன் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஹவு டு யூ ஹேண்டில் சார் யுவர் பர்சனல் ஸ்டஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டஃப்? அது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நீ ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட், பி நார்மல். த பாயிண்ட் இஸ், கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து தே ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலாக உன்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட்டு. அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் இட் தட் வே. அந்த கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நம்மளோட மெச்சூரிட்டியை காமிக்கும். எப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே இஃப் ஐ நோ தி ஆன்சர் ஐ ஷேர் இட். இஃப் ஐ டு நாட் நோ தி ஆன்சர் ஐ டோன்ட் கெட் அஃபெண்டட். And rather it's an opportunity for me to go and find an answer and share it next day. அது என்னை பொறுத்த வரைக்கும் should be the basic characteristic of someone who wants to teach. So எனக்கு வந்து டீச்சிங்கில் கொஞ்சம் பேஷன் உண்டு. அதனால வந்து I've been dealing with students for the past 25 odd years. So that's outside the office and professional services. இது பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அதனால அது எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இல்லை. இன்ஃபேக்ட் ஐ என்ஜாய் வென் மை ஆடியன்ஸ் ஆஸ்க்ஸ் எனி கொஷின்ஸ் ஃபார் விச் ஐ டு நாட் நோ தி ஆன்சர். ஐ என்ஜாய் இட் தரோலி. ஸோ தட் ஐ கேன் கோ அண்ட் ஸ்டடி இட். அண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் அலவ் யூ டு பில்ட் அ ரேப்போ வித் தி ஆடியன்ஸ். எக்ஸாக்ட்லி. எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து சிலர் வந்து தெரியாத கேள்வி கேட்டால் சிலர் கோவப்படுவாங்க, சிலர் முகம் சொல்லிப்பாங்க, அண்ட் சிலர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டயஸில் நின்று பேசிட்டு இருந்தேன்னா ஆடியன்ஸ் வில் டிஸ்கனெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் யூ. எக்ஸாக்ட்லி. பட் வென் ஐ டெல் தெம் தட் ஐ கேன் ஆல்சோ நாட் நோ திங்ஸ், ரைட், அண்ட் ஐ கோ டவுன் டு தேர் லெவல் இம்மீடியட்லி அண்ட் தி ஆடியன்ஸ் ஃபைண்ட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு கனெக்ட். Yeah, I saw it in the session actually. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பாது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் தெரிஞ்ச கொஷின் கூட நான் தெரியாதுன்னு சொல்லுவோம் பாது. ஏன்னா அப்போது the moment you say I do not know, the person who asked the question will feel powerful. எக்ஸாக்ட்லி. இல்லையா? அவர் ஓப்பன் அப் ஆவார். அப்புறம் இன்னும் நிறைய நல்ல கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அவர் ஓப்பன் அப் ஆகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஓப்பன் அப் ஆவான். இட்ஸ் ஆக்சுவலி a chain reaction. The place that we are actually in, that does matter, like for our evolution, or the people whom we are with, that does matter, sir. People you are around, okay. Whoever is around you, they matter more than என்ன பிளேஸில் நீங்கள் இருக்கீங்கன்றது. ஓகே. படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிச்சிருவாங்க. எஸ். ரைட். படிக்கிற பசங்க அவங்க படிக்கிறத தாண்டி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் படிக்க வைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. I was a very average student, okay, and but the community in which I was, the kind of students that I had as my classmates were all brilliant. அதாவது என் கிளாஸில் ஒருத்தர் தான், he used to do stock broking. எப்போ நான் சொல்கிறது
லேட் 90s I did not even know what stock was back then. ஷேர் தெரியாது, ஸ்டாக் தெரியாது. That fellow invests money, makes money during the college time. Okay. Right? அந்த லெவல் ஆளுங்க இருந்தாங்க என் கூட படிச்ச பசங்க. You don't have to compete with them. At least you can start learning from them. அவங்க எப்படி பண்றாங்க? How do they manage? இப்போ வந்து if you have to do ஒரு 3 or 4 credit courses in a semester அப்படின்றது it's an insane proposition. 4 core courses படிக்கிறதுன்றது. பட் despite that people still get S grades in all 4 of them. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்னால் முடியல, என்னால் தாண்ட முடியல. S grade நான் ரொம்ப few courses தான் எடுத்திருக்கேன். பட் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, how are they managing the time, அதெல்லாம் போய் கேட்பேன் நான். வைக்கமே பட மாட்டேன். When it comes to inquisitiveness or knowledge acquisition, I am shameless. And I will proudly say that being shameless is great. ஏன்னா வந்து நம்ம கூச்சப்பட்டோம் வெக்கப்பட்டோம்னா ஒன்றும் கற்றுக்க மாட்டோம். And I go and talk to them. எப்படி பண்ணுற சொல்லுன்னு கேட்டால் they shared their secret sauce to some extent and they learn from it. யார் நம்மளோட கூட படிக்கிற பசங்க இல்லை யார் நம்மளோட கூட வேலை செய்கிறவங்க, they decide the style of our life. And they decide the color of our life. அதனால் வந்து always surround yourself with good people. So I guess நீங்கள் சொன்னீங்களா அந்த shameless thing, being shameless is not a bad thing. So no, you have to read it contextually. Okay, fine. Being shameless when it comes to knowledge acquisition. Also being inquisitive when sharing knowledge and when we are growing in education sector and all those things, it is good actually. So the vantu thumbnail vantu quota போடலாம்னு சொல்லிட்டு போடுறானே சார். யா போடலாம். being shameless is great. ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு ஜாலி क्वेश्चंस மாதிரி. So the first question is, what is the most hilarious prediction your AI has ever made? Forecasting a cat takeover, predicting the weather on Mars, suggesting pineapple on every pizza, or recommending naps as the ultimate productivity hack. இது 4 சாய்ஸ் தான் எடுக்கணுமா நான்? இல்லை நீங்கள் சொல்கிறது இது. The example that I shared in the lecture that I can share here. So I asked one of the GPT models, in fact Gemma ஒரு மாடல் இருக்குது, Gemma 2 ஒரு மாடல் இருக்குது, like ChatGPT Gemma 2 ஒரு மாடல் இருக்குது. In fact Llama 3 also does the same thing. Yeah, Llama, yeah, I know. Right? Llama 3, that's the latest. So I asked this question, which is greater? 7.12 or 7.8? Okay. It said 7.12 is greater. 7.12? To 7.12 is greater னு சொல்லிச்சது. Okay. And அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லுதுன்னா, since 12 is greater than 8, I call 7.12 is greater than 8 அப்படின்னு சொல்லிச்சு. That's one of the recent hilarious thing that I saw. And when I asked the question, are you sure னு கேட்டதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிடுச்சு. அது எப்படி பண்ணுச்சுன்னு தெரியாது. Exactly, yeah. The second dialogue that I have, it says 7.8 is greater than 7.12 because the digit immediately following the decimal place is greater. அப்படின்னு ஒரு கரெக்டாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக கொடுக்குது. But the first answer that he gave was totally nonsensical. அதை வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை யாரும். Okay. அது வந்து nobody has handled it. So that's why I've been telling, don't believe GPT blindly. Or any GPT for that matter. So what I advise people is use GPT for productivity tasks. Don't use GPT for knowledge tasks. அதாவது எனக்கு தெரியாத விஷயத்தை நான் GPT வழியாக தெரிஞ்சுக்கிறேன், அதை மட்டும் ட்ரையே பண்ணாதீங்க. பிகாஸ் அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் either incorrect or outdated. So don't believe that. But of course you can use GPTs for a lot of very interesting productivity tasks. Let's say I have a large paragraph, I want to summarize it into short form. Bullet points எடுக்கிறது, grammar correct பண்ணுறது, spelling mistakes correct பண்ணுறது, or writing a proposal. அது டெக்ஸ்ட் டாஸ்க்ஸ் இருக்கு இல்லையா, கான்டென்ட் ரைட்டிங், அதெல்லாம் பிரில்லியண்டாக பண்ணுது. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற. If you could install one app in your brain to enhance AI creativity, what would it be? Idea Generator 3000, Inspiration Unlimited, Creative Cloud Brain Edition, Neural Noodle Doodler. I don't want to add anything to enhance the ability. Probably I'll add creative, the third question. Yeah, sure. I deem myself as a non-creative person. I don't think I'm a creative person, no. It is a lie, okay? No, I'm an engineer. Engineers cannot be creative. Why, sir? Creativity comes, it's actually complement of engineering. Engineering-ன்றவங்க வந்து they are grounded people. They don't dream. They do things. They are doers. Engineers are doers. Creative people are dreamers. So இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ when engineer is a dreamer, then they are not doing a good job. அதே மாதிரி when a dreamer is implementing things, they cannot dream well because your dreams will all be constrained la. The moment you start thinking about implementation, நீ உன்னோட imagination will get constricted and உன்னோட vision will all get restricted. அது ரொம்ப not a good way of imagining things. So imagine பண்ணும்போது வைல்டாக இருக்கணும், வைல்டாக திங்க் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிரவுண்டடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
and engineers do the grounded implementation, so they cannot afford to dream. I don't really dream much about I'm not very imaginative. I mean, I'm a very grounded engineer. If at all I need an amendment, I would want the creative PCS. One last question. So how do you feel to be in CIT? See, I like this place for few reasons. Number one, வந்து இவங்களோட pedagogical style is different from other institutions, and they don't promote syllabus only study or Exactly. You have a syllabus, yeah, you have courses, you have subjects to study, but the style in which the students are motivated to complete their degree is definitely different from other institutions, several other institutions. இப்போ இங்க அதான், so I was told that if you have a 8.5 GPA, you don't need to come to classes. அப்படின்ற ஃப்ரீடம்லாம் இங்க இருக்கு. Some of the aspects that I've seen in IIT's teaching learning process, I'm able to see that principally here. Okay. Right, அதே மாதிரி ஐடியாஸ் வந்து சில விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டு பர்சியூ தேர் பேஷன், பர்சியூ தேர் ட்ரீம்ஸ், அது வந்து இது கொஞ்சம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்குங்க கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். I've visited several institutions. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரமோட்டிங் இண்டிபெண்டன்ட் திங்கிங் அண்ட் இண்டிபெண்டன்ட் டூயிங் அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் என்னோட ப்ரைமரி மோட்டிவேஷன் வந்து இஸ் மிஸ்டர் சேர்மன். he is from the engineering world. அண்ட் அவர் வந்து இன்ஜினியரிங் வேர்ல்ட்லேருந்து அகடமிஷியனாக மாறி இருக்கிறாங்க. அண்ட் ஐ எம் an engineer by heart, by passion, by execution also, so I can connect to him immediately. And I'm also someone who's trying to contribute to academia. So in some sense, the kind of passion that your chairman shares and that I share have a lot of commonality. That is something which is attractive to me. So the management is thinking in the right direction அப்படின்றது வந்து it's seldom heard. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க வேறு ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க யூஸ்வலாக, அண்ட் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் திங்கிங் லைக் அன் இன்ஜினியர். அண்ட் இப்போ கோகுல் இஸ் ஆல்சோ திங்கிங் லைக் அன் இன்ஜினியர். ஹீ இஸ் அன் இன்ஜினியர் ஆஃப் கோர்ஸ். அண்ட் அது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது டு கம் பேக் ஹியர் ஆஃப்டன். அண்ட் தேர்ட்லி, ஐ லைக் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினேன் நான். அதில் வந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்து படித்தாங்க. அந்த 7 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இஃப் ஐ ஹேட் டு செட் தெம் இன் அ ஸ்கேல், ஐ வில் ப்ராப்ளி கீப் தெம். அவங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வரும்போது செகண்ட் இயர், இப்போ தேர்ட் இயரில் இருப்பாங்க. அந்த பசங்களை வந்து ப்ராப்ளி ஐ வில் கீப் தெம் அட் பார் வித் சம் ஒன் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. இன் தி டேட்டா சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை டேட்டா இன்ஜினியர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ப்ராக்டிஷனர்ஸ், ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ராக்டிஷனர்ஸ்க்கு இருக்கிற கிளாரிட்டி இந்த செகண்ட் இயர் பசங்களுக்கே இருக்குது. அந்த த கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஷேர், த கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தே ஷோ இன் லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் தேர் ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது வாஸ் சூப்பர் என்கரேஜிங், ரைட், விச் இஸ் சம்திங் விச் இஸ் அட்ராக்டிங் மீ ரிப்பீட்டட்லி டு கம் ஹியர். ஸோ தட் சம்மரைசஸ் வை ஐ எம் keen in coming back here. Okay. To be honest, like the most frankana interview na this would be like frank but insightful in a good way and a great way, because all those things you shared with me and all those things you shared with the people everything was simply great. So thank you so much, sir. Thank you for joining with us today. Thank you very much for asking great questions. Thank you so much.